வெல்கம் டு அக்ராரியன் மார்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்டமாலஜி கோர்ஸோடைய இம்பார்ட்டன்ட் ஒரு 100 ஒன்லைனர்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்தடுத்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த அப்டேட்க்கு வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் வந்து அப்பாயிண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் என்டமாலஜிஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, பிரிட்டிஷ் இந்தியாவில் 1901 வந்து பார்த்தீங்கன்னா 1901 வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் பண்ண என்டமாலஜிஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லியோனல் டி நைஸ்வில். சரிங்களா, இவர் வந்து என்னது பட்டர்ஃப்ளையோட ரிசர்ச்க்கு அப்புறம் இந்தியனோட டாக்ஸானமிக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. ரிசர்ச்க்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் என்டமாலஜிஸ்ட் வந்து லியோனல் டி நைஸ்வில். த நெக்ஸ்ட் ஒன், ஹேண்ட் புக் ஆஃப் எக்கனாமிக் என்டமாலஜி ஃபார் சவுத் இந்தியா. சரிங்களா, அந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு கேட்குறாங்க. டிவி ராமகிருஷ்ண ஐயர். சரிங்களா, ஹேண்ட் புக் ஆஃப் எக்கனாமிக் என்டமாலஜி ஃபார் தி சவுத் இந்தியா வந்து ராமகிருஷ்ண ஐயர். சரிங்களா, இவரும் என்னது என்டமாலஜிக்கு வந்து ரொம்ப ஒரு பயனர், அதிகமான கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணியிருப்பாரு. தென் இன்செக்ட் இந்தியன் இன்செக்ட் பெஸ்ட் அப்புறம் இந்தியன் இன்செக்ட் லைஃப், இந்த ரெண்டு புக்கும் எழுதுனா ஆத்தர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியன் இன்செக்ட் பெஸ்ட் அப்புறம் இந்தியன் இன்செக்ட் லைஃப் ரெண்டோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் லெஃப்ராய். சரிங்களா, தென் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பீரியல் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் என்டமாலஜிஸ்ட். சரிங்களா, இம்பீரியல் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் என்டமாலஜிஸ்ட் வந்து மேக்ஸ்வெல் லெஃப்ராய். இவர் வந்து இந்தியன் இன்செக்ட் பெஸ்ட் அப்புறம் இந்தியன் இன்செக்ட் லைஃப் அப்படிங்கிற ரெண்டு புக்கை வந்து எழுதியிருப்பாரு. தென் சம் சவுத் இந்தியன் இன்செக்ட்ஸ், அந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு கேட்காங்க. டிபி ஃபிளட்சர். சரிங்களா, சம் சவுத் இந்தியன் இன்செக்ட்ஸ், அந்த புக்கோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா டிபி ஃபிளட்சர். சரிங்களா, இவர் வந்து ஸ்பெஷலைஸ்ட் வந்து டாக்ஸானமியில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார். தென் சவுத் இந்தியன் இன்செக்ட்ஸ் எல்லாமே நிறைய டிஸ்கிரைப் பண்ணி புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. தென் ஃபாதர் ஆஃப் என்டமாலஜி. சரிங்களா, ஃபாதர் ஆஃப் என்டமாலஜி வில்லியம் கிர்க்பை. சரிங்களா, வில்லியம் கிர்க்பை இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் என்டமாலஜி. தென் என்டமாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்காங்க. 1938. சரிங்களா, ஃபர்ஸ்ட் 1938 தான் இந்த என்டமாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தென் மூணு முக்கியமான ஆக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1912. சரிங்களா, 1912 வந்து ஃபர்ஸ்ட் பிளான்ட் குவாரண்டைன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தென் 1916. சரிங்களா, 1914 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட் பெஸ்ட் ஆக்ட். சரிங்களா, டிபான்னு சொல்லுவாங்க, டிஐபிஏ, டிஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட் பெஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தென் சென்ட்ரல் இன்செக்டிசைட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1968 வந்து 68 வந்து எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, சென்ட்ரல் இன்செக்டிசைட் ஆக்ட் வந்து 1968 எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. டிப்பா வந்து 1914, இது வந்து 1912 பிளான்ட் குவாரண்டைன் ஆக்ட். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்டிங்க்ட் கிளாஸ் ஆஃப் தி ஃபைலம் ஆர்த்தோபோடா. சரிங்களா, ஃபைலம் ஆர்த்தோபோடாவோட எக்ஸ்டிங்க்ட் கிளாஸ் எதுன்னு கேட்குறாங்க. எக்ஸ்டிங்க்ட்னு அர்த்தம் ஒரு உயிரோட இல்லாத, சரிங்களா, அழிஞ்சு போன இனம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா, அந்த மாதிரி உயிரோடு இல்லாத ஒரு எக்ஸ்டிங்க்ட் கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைலோபிட்டா. சரிங்களா, இது மெரைன் ஆந்த்ரோபோட்ஸில் வந்து இருக்கும். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபாசில் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் தி பெலனோ ஆண்டாலஜி. சரிங்களா, இந்த ஃபாசில் ஃபியூஸ் வச்சு ரிசர்ச் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ட்ரைலோபிட்டா வந்து யூஸ் ஆகிருக்கும். த நெக்ஸ்ட் ஒன், ஸ்பைடர்ஸ் அண்ட் ஸ்கார்பியன்ஸ், அதோட கிளாஸ் எதுன்னு கேட்குறாங்க. அரக்னிடா. சரிங்களா, அரக்னிடாவோட கிளாஸோட பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்ஸ், மைட்ஸ், டிக்ஸ், ஸ்கார்பியன்ஸ் எல்லாமே இந்த அரக்னிடாவோட கிளாஸில் இருக்கும். சரிங்களா, இதில் வந்து 4 பேர் ஆஃப் வாக்கிங் லெக்ஸ் இருக்கும், விங்ஸ் ஆண்டனா வந்து இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், இன்செக்ட்ஸோட கிளாஸ் எதுன்னு கேட்குறாங்க. எக்ஸாபோடா ஆர் இன்செக்டா. சரிங்களா, இன்செக்டோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாபோடா இல்லாட்டி இன்செக்டா. சரிங்களா, என்னது இன்செக்ட்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் ஆஃப் லெக்ஸ் இருக்கும். சரிங்களா, ஹெட் இருக்கும், தோராக்ஸ் இருக்கும், அப்டாமன் இருக்கும். தென் 1 ஆர் 2 பேர் ஆஃப் விங்ஸ் இருக்கும். சரிங்களா, அதான் என்னது எக்ஸாபோடா இல்லாட்டி இன்செக்டா கிளாஸ். நெக்ஸ்ட் ஒன், ஆர்த்தோபோட்ஸ் விச் லேக்ஸ் ஆண்டனா. சரிங்களா, ஆர்த்தோபோட்ஸ் வந்து ஆண்டனா இருக்காது. தென் இட் ஹேஸ் என்னது டிபிக்கலி 6 பேர்ஸ் ஆஃப் அப்பண்டேஜஸ். 6 பேர்ஸ் ஆஃப் அப்பண்டேஜஸ் இருக்கும். அது எதோட பிளாங் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செலிசிரட்டா. சரிங்களா, செலிசிரட்டா தான் என்னது ஆர்த்தோபோட்ஸ் விச் ஆண்டனா இருக்காது, 6 பேர்ஸ் ஆஃப் அப்பண்டேஜஸ் இருக்கும். சரிங்களா, அந்த செலிசிரேட்ஸ் பாருங்க, அதோட மவுத் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலிசிரா. சரிங்களா, அதுக்கு ஆண்டனா இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்ஸ், ஸ்கார்பியன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், grouping of body segments into distinct regions is known as டேக்மோசிஸ். சரிங்களா, ஒரு பாடி செக்மெண்ட்ஸ் தான் ஒரு டிஸ்டிங்க் ரீஜன், தனித்தனி ரீஜனாக வந்து நம்ம பிரித்து வைக்கிறது பேர் வந்து டேக்மோசிஸ். சரிங்களா, அந்த ஹெட், தோராக்ஸ், அப்டமன் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து ஒன்று கிளாஸிஃபை பண்ணி வைக்கிறது பேர் வந்து டேக்மோசிஸ். சரிங்களா, இந்த பாடி ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். மோஸ்ட்டாக வந்து என்னது ஆர்த்தோபோட்ஸில் தான் இந்த மாதிரியான டேக்மோசிஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஒரு இன்ஸ்டியூட் பற்றி கேட்டிருக்காங்க. நேஷனல் பியூரோ ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்செக்ட் ரிசோர்சஸ். சரிங்களா, என்பிஏஐஆர். சரிங்களா, என்பிஐஆர் வந்து லொக்கேஷன் எங்கன்னு கேட்டிருக்காங்க. பெங்களூர்ல இருக்கும். சரிங்களா, இது வந்து ஒரு ஐசிஆரோட இன்ஸ்டியூட். பார்த்தீங்கன்னா இன்செக்டோட பெனிஃபிட்ஸ், இன்செக்டோட ரிசோர்சஸ், சரிங்களா, அதோடைய பயாலஜிக்கல் கண்ட்ரோல், அந்த இன்செக்ட் ஐடென்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக ஒர்க்லாம் வந்து
இந்த NBIAR பண்ணுவாங்க சரிங்களா. லொக்கேட்டட் இன் தி பெங்களூர். நெக்ஸ்ட் ஒன் who is known as the locust man of India சரிங்களா. இந்தியாவில் வந்து locust man of Indiaன்னு சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ராமச்சந்திர ராவ் சரிங்களா. ஒரு அந்த லோகஸ்ட் ரிசர்ச்ல வந்து ரொம்ப அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாரு. அந்த லோகஸ்டோடைய அந்த இதை வந்து போர்காஸ்ட் பண்றது சரிங்களா, அதோட மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. தென் அதனால இவர் வந்து லோகஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, ஒய் ராமச்சந்திர ராவ். நெக்ஸ்ட் ஒன் தி நான் செல்லுலர் லேயர் ஆஃப் தி பாடி வால் இஸ் கால்ட் அஸ் கியூட்டிகிள் சரிங்களா. செல்லுலர் பாடி வாலோடைய நான் செல்லுலர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கியூட்டிகிள் சரிங்களா. தென் கியூட்டிகிள் இஸ் செக்ரிட்டட் பை தி எபிடெர்மல் செல்ஸ் சரிங்களா. எபிடெர்மல் செல்ஸ் அந்த கியூட்டிகிள் வந்து செக்ரிட் பண்ணும். தென் இன்செக்டோட பாடிக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கறதுக்கு, ப்ரொடெக்ஷன் வந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்காக அந்த கியூட்டிகிள் வந்து யூஸ் ஆகும் சரிங்களா. இதில் வந்து கைட்டின் அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் விச் லேயர் ப்ரிவென்ட்ஸ் தி டெசிகேஷன் ஃப்ரம் தி இன்செக்ட் பாடி சரிங்களா. இந்த டெசிகேஷன் அர்த்தம் ஃப்ரம் அந்த டீஹைட்ரேஷன் சரிங்களா. இந்த மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகிறது வந்து எது தடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எபிக்யூட்டிகல் சரிங்களா. இது வந்து ஒரு வேக்ஸ் லேயருமா இருக்கும், அதனால என்னது ஈஸியாக வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும் சரிங்களா. வேக்ஸ் லேயர் வந்து வாட்டர் லாஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும் சரிங்களா. அவுட்டர் எபிக்யூட்டிக்கல்ல வந்து இருக்கும் சரிங்களா. இது என்னது டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ், அதாவது தரையில் வாழக்கூடிய விலங்கு ஹேபிட்ஸ், அந்த விலங்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எசென்ஷியல் சர்வைவல் ஃபியூச்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் எபிடெர்மல் செல் ஜென்ரேட்டிங் சீட்டா இஸ் நோன் அஸ் ட்ரைகோஜன் செல் சரிங்களா. எபிடெர்மல் செல்ல இருந்து சீட்டா வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ட்ரைகோஜன் செல் சரிங்களா. இந்த ட்ரைகோஜன் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் சரிங்களா, கால் தி சீட்டே சரிங்களா. இது வந்து இதுக்காக ஒரு சென்சரி ஆர்கன்ஸ் சரிங்களா. இன்செக்ட் வந்து என்னது ஒரு உணர்ச்சிக்காக இது வந்து இந்த சென்சரி ஆர்கன்ஸ் இது வந்து யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எபிடெர்மல் செல்ஸ்ல இருந்து அரைஸ் ஆயிருக்கும். Next one, the solid invagination of the body wall that strengthens exoskeleton சரிங்களா. எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற ஒரு சாலிட் இன்வேஜினேஷன் இருக்கும். தென் அது பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் ஏரியா ஃபார் தி மசில் அட்டாச்மெண்ட் சரிங்களா. அந்த மசில் வந்து அட்டாச் ஆகிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொவிஷனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அது பேர் என்ன பார்த்தீங்கன்னா அப்போடீம் சரிங்களா. அப்போடீம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்டர்னல் டெண்டான்ஸ் மாதிரி யூஸ் ஆகும் சரிங்களா. மசில் அட்டாச்மெண்ட்டுக்காகவும் அது வந்து ஒரு எக்ஸோஸ்கெலிட்டன் ஒரு அவுட்டர் லேயரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் இந்த அப்போடீம் வந்து யூஸ் ஆகும். The next one, separation of the old cuticle from the epidermis is called as apolysis சரிங்களா. separation of the old cuticle சரிங்களா. எபிடெர்மிஸ்ல இருந்து அந்த மோல்டிங் நடக்கும்போது அந்த ஓல்டு கியூட்டிக்கல் வந்து செப்பரேட் ஆகிறது பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலைசிஸ் சரிங்களா. இதுதான் அந்த மோல்டிங்கோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போலைசிஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் தி மோல்டிங் சரிங்களா. இந்த மோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிங் ஃப்ளூயிட் வந்து ஃபார்ம்ஸ் பிட்வீன் தி எபிடெர்மிஸ் அண்ட் ஓல்டு கியூட்டிக்கல் சரிங்களா. அந்த எபிடெர்மிஸ்க்கும் ஓல்டு கியூட்டிக்கலுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோல்டிங் ஃப்ளூயிட் வந்து செக்ரீட் ஆகும் சரிங்களா. அந்த மோல்டிங் வந்து ட்ரிகர் பை பாருங்க எக்டைசோன் ஹார்மோன் சரிங்களா. எக்டைசோன் ஹார்மோன் தான் அந்த மோல்டிங் வந்து ட்ரிகர் பண்ணும். இதுக்கு இன்னொரு பேர் என்னது எக்டைசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. மோல்டிங் ஆல்சோ நோன் அஸ் எக்டைசிஸ் சரிங்களா. எக்டைசோன் ஹார்மோன் வந்து அதை இன்டியூஸ் பண்ணும் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் மோல்டிங் இன் இன்செக்ட் இஸ் கண்ட்ரோல்ட் பை தி விச் ஹார்மோன், எக்டைசோன் ஹார்மோன் சரிங்களா. எக்டைசோன் ஹார்மோன் வந்து மோல்டிங் வந்து கண்ட்ரோல் பண்ணும் சரிங்களா. இது வந்து மோல்டிங் ஹார்மோன் சொல்லி சொல்லலாம். இது எங்க செக்ரீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரோதொராக்சிக் கிளான்ஸ்ல வந்து செக்ரீட் ஆகும் சரிங்களா. ஷெட்டிங் ஆஃப் கூட்டிகல்ஸ் வந்து இனிஷியேட் பண்றது வந்து இந்த எக்டைசோன் தான் வந்து ஃபர்ஸ்ட் மோல்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும். தென் cuticular parts discarded during the molting are known as exuvae சரிங்களா. எக்ஸுவேனது அந்த மோல்டிங் அப்போ இருக்கக்கூடிய அந்த கியூட்டிகுலர் பார்ட்ஸ்லாம் வந்து தனியாக டிஸ்கார்ட் ஆகி போகிறது பேர் வந்து எக்ஸுவே சரிங்களா. இது என்னது ஒரு ஷெட் எக்ஸோக்ளிட்டன் சரிங்களா. அந்த தோல் உறிஞ்சி வரதுக்கு பேர் தான் இந்த எக்ஸுவே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மோல்டிங் அப்புறம் இது தனியாக வந்துடும் சரிங்களா. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் காப்பர்ஸ் அப்புறம் சிக்காடியல் வந்து இந்த மாதிரியான எக்ஸுவே வந்து அதிகமாக நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பாலிமர் ஆஃப் என் அசிட்டைல் குளுக்கோசமைன் சரிங்களா. இன்செக்டோட கியூட்டிக்கல் இருக்கக்கூடிய பாலிமர் அது பேர் பார்த்தீங்கன்னா என் அசிட்டைல் குளுக்கோசமைன் சரிங்களா. அதோட பேர் எதுன்னு கேட்டிருக்காங்க, அது பேர் வந்து கைட்டின் சரிங்களா. கைட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு ரிஜிடிட்டி சரிங்களா, ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக வந்து யூஸ் ஆகும். இது வந்து ஒரு பாலிசாக்ரைட் சரிங்களா. கைட்டின் இஸ் ஏ பாலிசாக்ரைட் சரிங்களா. ஒரு ஃபங்கல் செல்வால்ல வந்து இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் எலாஸ்டிக் ப்ரோட்டீன் ப்ரெசென்ட் இன் தி இன்செக்ட் விங்ஸ் இஸ் ரெஸ்லிங் சரிங்களா. ரெஸ்லிங் எலாஸ்டிக் நடத்தும் ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு, அதாவது பறக்கிறதுக்காகவும் சரிங்களா, அதோடைய ஃப்ளைட் மூவ்மெண்ட்டுக்காகவும் யூஸ் ஆகிறதா வந்து இந்த ரெஸ்லின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் சரிங்களா. இது வந்து விங்ஸில் இருக்குது. இது ரொம்ப ஹைலி ஃப்ளெக்சிபிள் அண்ட் டியூரபிள் சரிங்களா. ரொம்ப நாளைக்கு வரும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். தென் the time interval between the two subsequent molting is called as stadium சரிங்களா. ரெண்டு மோல்டிங் இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து ஸ்டேடியம் சரிங்களா. ஒரு ஸ்டேடியம் ends with the molting, ஒரு மோல்டிங் முடியும் போது அந்த ஸ்டேடியம் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. அது இன்டர்மோல்ட் growth வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்மோல்ட் பீரியட், ஒரு மோல்டிங் இன்னொரு மோல்டிங் நடுவில் அந்த வந்து growth வந்து நடக்கும் சரிங்களா. the member of ஸ்டேடியா வேரிஸ் among the insects சரிங்களா. அந்த ஸ்டேடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு
இன்செக்ட்டும் பார்த்தீங்கன்னா வேற வேற மாரி இருக்கும். சரிங்களா? நம்பர் ஆஃப் மோல்ட்டிங் வந்து ஒவ்வொரு இன்செக்ட்டும் நெறைய டிஃபரண்ட். Next one, hard and rigid procuticle with the chitin and sclerotin is called as exocuticle. சரிங்களா? chitin, sclerotin கூட இருக்கக்கூடிய ஒரு hard and rigid-ஆன இருக்கக்கூடிய procuticle. சரிங்களா? procuticle அடுத்து வெளியில இருக்கக்கூடிய procuticle என்னன்னு கேட்டிருக்கேன். அது வந்து exocuticle. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்செக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட்னஸ் குடுக்கறதுக்கு அந்த அந்த அவுட்டர் லேயருக்கு வந்து ஒரு ஹார்டான ரொம்ப ஒரு ரிஜிடான ஸ்ட்ரக்சர் குடுக்கறதுக்கு வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? டார்க் கலரேஷன் காமன் இன் தி ஹார்டன்ட் கியூட்டிகல். சரிங்களா? ரொம்ப ஹார்டன்டா இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கியூட்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டார்க் கலரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இன்செக்ட்டோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஹெட், தோராக்ஸ், அப்டாமன் இருக்கும் பார்த்தீங்களா? ஹெட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஆண்டனா இருக்கும், ஐஸ் இருக்கும், மவுத் பார்ட்ஸ் இருக்கும். தோராக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லெக்ஸ் இருக்கும், விங்ஸ் இருக்கும். சரிங்களா? அதே மாரி அப்டாமன்ல பார்த்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் அப்டாமினல். நெக்ஸ்ட் ஒன் ஸ்க்ளிரோட்டிசைஸ்ட் இன்செக்ட் ஹெட் கேப்சூல் எக்ஸ்க்ளூடிங் அப்பெண்டேஜஸ். சரிங்களா? அந்த ஹெட் மட்டும் அப்பெண்டேஜஸ் இல்லாம அந்த ஹெட் மட்டும் இருக்கும். ஃபார்ம்டு பை தி ஃபியூஷன் ஆஃப் செவரல் ஸ்க்ளிரேட்ஸ் இஸ் நோன் அஸ் கிரானியம். சரிங்களா? அந்த ஹெட் மட்டும் என்னது நெறைய ஒரு இன்செக்ட் கேப்சூல்ஸ்லாம் சேர்த்து அது என்னது ஒண்ணா சேர்ந்திருக்கு. அது பேர் வந்து கிரானியம். சரிங்களா? இது வந்து ஒரு ரிஜிட் ஹெட் கேப்சூலா இருக்கும். இது வந்து பிரெயின் அண்ட் மவுத் பார்ட் வந்து ப்ரொடக்ட் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? நெறைய ஸ்க்ளிரேட்ஸ் சேர்ந்து அந்த ஒரு கிரானியம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. தி பிரிமிட்டிவ் டைப் ஆஃப் தி இன்செக்ட் ஹெட் பார்த்தீங்கன்னா, இன்செக்ட் ஹெட் உடைய ஒரு பிரிமிட்டிவ் டைப் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹைப்போக்னாத்தஸ். சரிங்களா? இந்த ஹைப்போக்னாத்தஸ் மவுத் பார்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்லி டவுன்வர்ட் இதுல இருக்கும். சரிங்களா? இது வந்து மோஸ்ட் ஆஃப் கிராஸ்ஹாப்பர்ஸ் அண்ட் காக்ரோச்ல இருக்கும். தென் அனதர் மவுத் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோக்னாத்தஸ். சரிங்களா? இது என்னது ஒரு ஹரிசாண்டல் ஹெட் இருக்கும். இது வந்து பிரெடேட்டர்ஸ் அண்ட் பரோயிஸ் அந்த டைப் ஆஃப் இன்செக்ட்ல வந்து ப்ரோக்னாத்தஸ் ஹெட் டைப் வந்து இருக்கும். Next one, hypognathous type of head is present in the grasshopper. முன்னாடியே பார்த்தோம் கிராஸ்ஹாப்பர்ல என்னது hypognathous head இருக்கும். இது வந்து டைரக்ட்லி மவுத் பார்ட் வந்து ரொம்ப வெர்டிகலா இருக்கும். சரிங்களா? சுட்டபிள் பாருங்க சீவிங் டைப் ஆஃப் இன்செக்ட் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேண்டிபுல் இன்செக்ட்ஸ்ல வந்து ரொம்ப காமனா அந்த டைப் ஆஃப் ஹெட் பார்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இன்வெர்டட் ஒயிட் ஷேப்டு suture. சரிங்களா? டிஸ்ட்ரிபியூட்டட் above the facial region to the epicranial part of the insect of head. சரிங்களா? ஹெட்ல என்னது ஒரு ஃபேஸ் பக்கத்துல ஒரு இன்வெர்டட் ஒய் ஷேப்டு ஒரு suture இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எபிக்ராஷியல் suture. சரிங்களா? எபிக்ரானியல் suture. இது பார்த்தீங்கன்னா, மோல்ட்டிங் அப்போ இது வந்து ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ரொம்ப ஒரு இம்மெச்சூர் இன்செக்ட்ல சரிங்களா? மெச்சூர் ஆகாத ஒரு இம்மெச்சூர் இன்செக்ட்ல வந்து இது ரொம்ப விசிபிளா இருக்கும். Next one, posterior opening of the cranium through which aorta, foregut, ventral nerve cord and neck muscles passing. சரிங்களா? அது ஒரு posterior cranium. அந்த ஹெட்டோடைய ஒரு posterior sizeல பார்த்தீங்கன்னா, இந்த aorta, foregut அப்புறம் ventral nerve எல்லாம் பாசிங் ஆகும். அது பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து ஆக்சிபிட்டல் போராமன். சரிங்களா? ஆக்சிபிட்டல் போராமன் தான் இது வந்து அந்த வென்ட்ரல் கார்ட், நர்வ் கார்டு, சரிங்களா? நெக் மசில் அப்புறம் ஃபோர்கட் எல்லாம் வந்து பாஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் ஹெட்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஹெட்டையும் தொராக்ஸையும் கனெக்ட் பண்றது வந்து இந்த ஆக்சிபிட்டல் போராமன் தான் கனெக்ட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நர்வ்ஸ், அலிமெண்டரி கனால்லாம் பாஸ் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான பாசேஜா வந்து ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், த லேட்டரல் thoracic sclerate. சரிங்களா? த லேட்டரல் thoracic sclerate ஆர் பிளேட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் ஃப்ளூரான். சரிங்களா? ஃப்ளூரான் என்னன்னா பார்த்தீங்கன்னா, த லேட்டரல் thoracic sclerate ஆர் பிளேட் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஃப்ளூரான். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, தோராக்ஸோட ஒரு லேட்டரல் சைடுல இருக்கும். சரிங்களா? ஒரு லெக்கோட ஆர்டிகுலேஷன், லெக் மூவ்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து எபிஸ்டர்னம், இன்னொன்னு வந்து எபிமெரான். Next one, meso and metathorax are collectively known as petrothorax. சரி. meso and metathorax is collectively known as petrothorax. சரிங்களா? இந்த mesothoracx, metathoraxல தான் வந்து விங்ஸ் வந்து அரைஸ் ஆயிருக்கும். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் சரிங்களா? பறக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? பெட்ரோதொராக்ஸ் இஸ் ரொம்ப ஃப்ளையிங் இன்செக்ட். சரிங்களா? பறக்கக்கூடிய இன்செக்ட்ல வந்து ரொம்ப வெல் டெவலப்டா இருக்கும் இந்த பெட்ரோதொராக்ஸ். தி லாங்கஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் தி இன்செக்ட் லெக். சரிங்களா? இன்செக்ட் லெக்ல இருக்கக்கூடிய ரொம்ப லாங்கஸ்ட் அப்ப அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய செக்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபெமோர். சரிங்களா? ஃபெமோர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல் மசில்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த ஜம்பிங், கிராஸ்ஹாப்பர் அந்த மாதிரியான இன்செக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்பிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோசாண்டர் அப்புறம் டிபியா 2க்கும் நடுவுல இருக்கும். சரிங்களா? ட்ரோசாண்டர் அண்ட் டிபியாக்கு நடுவுல தான் வந்து ஃபெமோர் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் செக்மெண்ட். தென் asymmetrical mouth part are present in the thrips. சரிங்களா? asymmetrical mouth part என்னது 2 மவுத் பார்ட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்னது ஒண்ணு மேல ஒண்ணு கீழ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி asymmetrical mouth part வந்து thrips-ல வந்து இருக்கும். சரிங்களா? இது 1 mandible வந்து என்னது reduced in the thrips. ஒரு mandible என்னது ரொம்ப சின்னதா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா rasping and sucking mouth part வந்து ரொம்ப
அந்த டைப் ஆஃப் இன்செக்ட்ல வந்து இந்த அசிமெட்ரிக்கல் மவுத் பார்ட் வந்து இருக்கும். சரிங்களா? இதுல வந்து த்ரிப்ஸ் தான் இது ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் வந்து அசிமெட்ரிக்கல் மவுத் பார்ட்க்கு வந்து த்ரிப்ஸ் வந்து ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பாஞ்ச் டைப் ஆஃப் மவுத் பார்ட் அக்கர்ஸ் இன் தி ஹவுஸ் ஃப்ளை. ஹவுஸ் ஃப்ளையோட மவுத் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மவுத் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சிங் டைப். சரிங்களா? இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் ஃபீடிங்காக சரிங்களா? அதுக்காக வந்து இது வந்து யூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேபியம் ஃபார்ம்ஸ் ப்ரோபாசிஸ் வித் தி லேபெல்லா. சரிங்களா? ஹவுஸ் ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எதையும் வந்து கடிச்சு சாப்பிட முடியாது. ஜஸ்ட் அந்த ஒரு லிக்விட் ஃபீடிங் சரிங்களா? சக் பண்ணி குடிக்கிறதுக்கு அதை உறிஞ்சி குடிக்கிறதுக்காக தான் யூஸ் ஆகும். அந்த மவுத் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட். The next one, a geniculate type of antenna found in the ants and weevils. சரிங்களா? ants and weevils ஓட antenna type வந்து பார்த்தீங்கன்னா geniculate antenna. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எல்போ ஷேப்ல இருக்கும். சரிங்களா? ஒரு சென்சிங் என்விரான்மென்ட் சரிங்களா? நம்ம அந்த சென்ஸ் உணர்ச்சி இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சோசியல் இன்செக்ட் சரிங்களா? அந்த ஆண்ட்ஸ், பீஸ்ல, டெர்மைட்ல வந்து இந்த ஜெனிகுலேட் ஆண்டனா வந்து இருக்கும். The next one, aristate antenna present in the house play. house playயோட antenna type கேட்குறாங்க. இது வந்து aristate type. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த பிரிஸ்டில் லைக் அரிஸ்டா வந்து இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். டிப்ட் ஆர்டரில் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு சென்சரி பர்செப்ஷன் சரிங்களா? இது அந்த உணர்ச்சி உணர்வுக்காக இது வந்து யூஸ். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர் லெக்ஸ் ஆஃப் மோல் கிரிக்கெட் ஆர் மாடிஃபைட் ஆஸ் தி ஃபசோரியல் லெக்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா? மோல் கிரிக்கெட்டோடைய 4 லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபசோரியல் லெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இது வந்து அது அந்த சாயில் வந்து டிக் பண்ணுறதுக்காகவும் சரிங்களா? ஒரு ஸ்பேட் லைக் ரொம்ப ஒரு ப்ராடா ஒரு ஸ்பேட் லைக் அப்பியரன்ஸ்ல வந்து இது வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், போலான் பாஸ்கெட் பிரசன்ட் இன் தி ஹைண்ட் லெக் ஆஃப் ஹனிபீஸ். சரிங்களா? ஹனிபீஸ்ல வந்து போலான் பாஸ்கெட் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைண்ட் லெக்ல இருக்கும். சரிங்களா? இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கார்பிகுலா. சரிங்களா? ஆல்சோ கால்ட் அஸ் கார்பிகுலா. இது வந்து போலன்ஸ் வந்து கலெக்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகும். ஒர்க்கர் பீல இந்த ஒர்க்கர் பீயோட ஹைண்ட் லெக்ல வந்து இந்த போலான் பாஸ்கெட்ஸ் இருக்கும். தென் செர்சி ஆர் தி மாடிஃபைட் இன்டு தி அன்ஜாயின்ட் போர்செப்ஸ் இன் இயர்விக்ஸ். சரிங்களா? இந்த செர்சி வந்து பார்த்தீங்கன்னா இயர்விக்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்ஜாயின்ட் போர்செப்ஸா இருக்கும். சரிங்களா? அது வந்து இயர்விக்ல இருக்கும். அதோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மாப்ட்ரா. சரிங்களா? இந்த போர்செப்ஸ் லைக் செர்சி தான் என்னது அந்த இயர்விக்ஸ் உடைய முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். பாருங்க இது வந்து ஒரு டிஃபென்ஸ்க்காகவும் மேட்டிங்காகவும் யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டாமனோட ஒரு போஸ்டீரியர் எண்ட்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இன்செக்ட் லைக் பட்டர்ஃப்ளைஸ் ஹேவ் தி வாட் டைப் ஆஃப் மெட்டாமார்போசிஸ். சரிங்களா? பட்டர்ஃப்ளைஸ் உடைய மெட்டாமார்போசிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஹோலோ மெட்டாபோலா. சரிங்களா? ஹோலோ மெட்டாபோலான்னு அர்த்தம் கம்ப்ளீட் மெட்டாமார்போசிஸ். ஹோலோன்னு அர்த்தம் ரொம்ப கம்ப்ளீட்டா. சரிங்களா? எல்லா இதுவும் நடக்கும். சரிங்களா? எக்கு, லார்வா, பியூப்பா, அடல்ட்னு என்னது எல்லா ஸ்டேஜும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துகிட்டே இருக்கு. அது வந்து ஹோலோ மெட்டாபோலா. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா லார்வல் அண்ட் அடல்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ப்ளீட்டான ஸ்ட்ரக்சர் ஹேபிட்ஸ் இருக்கும். பட்டர்ஃப்ளை, பீட்டில்ஸ் அப்புறம் ஹவுஸ் ஃப்ளைல வந்து இந்த ஹோலோ மெட்டபோலா மெட்டமார்போசிஸ் வந்து நடக்கும். தென் இன்கம்ப்ளீட் மெட்டாமார்போசிஸ். சரிங்களா? ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் வந்து நடக்காம இருக்கும். சரிங்களா? அத வந்து ஸ்கிப் பண்ணி அதுக்கு பேர் வந்து இன்கம்ப்ளீட் மெட்டாமார்போசிஸ். சரிங்களா? அது வந்து எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் ஃப்ளை, கிராஸ்ஹாப்பர்ல நடக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்கு, நிம்ப், அடல்ட் இருக்கும். பியூப்பல் ஸ்டேஜ் வந்து ஆப்சென்ட்டா இருக்கும். சரிங்களா? இன்கம்ப்ளீட் மெட்டாமார்போசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பியூப்பல் ஸ்டேஜ் வந்து ஆப்சென்ட்ல இருக்கும். சரிங்களா? அதே மாரி நிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மினியேச்சர் அடல்ட்டோட என்னது ஒரு மினியேச்சர் அடல்ட் மாரியே இருக்கும். சரிங்களா? அதோட என்னது அதோட மினியேச்சர் மாரியே அது மாரி சேமா இருக்கும். சரிங்களா? அது வந்து இன்கம்ப்ளீட் மெட்டாமார்போசிஸ். சரிங்களா? கிராஸ்ஹாப்பர், டிராகன் ஃப்ளை நடக்கும். தென் மஸ்கிட்டோட லார்வாவோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெக்லஸ். சரிங்களா? மஸ்கிட்டோட லார்வா பேர் பார்த்தீங்கன்னா ரெக்லஸ். சரிங்களா? அது என்னது ரெக்லிங் மூவ்மெண்ட்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆனது அக்வாட்டிக் ஹேபிட். சரிங்களா? தண்ணீல தான் வந்து இது வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எது வழியா பிரீத் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, சைஃபன்ஸ் த்ரோ பிரசன்ட் இன் தி போஸ்டீரியர் எண்ட். அந்த போஸ்டீரியர் எண்ட்ல அந்த கடைசி எண்ட்ல இருக்கக்கூடிய சைஃபன்ஸ்ல இருக்கக்கூடிய இத வச்சு தான் இது வந்து பிரீத் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், யங் ஒன்ஸ் ஆஃப் தி டிராகன் ஃப்ளைஸ் அண்ட் டாம்சல் ஃப்ளைஸ் ஆர் கால்ட் அஸ் நயட்ஸ். சரிங்களா? டிராகன் ஃப்ளை, டாம்சல் ஃப்ளையோட யங் ஒன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நயட்ஸ். சரிங்களா? இது என்னது ஒரு அக்வாட்டிக்ல இருக்கக்கூடிய இம்மெச்சூர் ஸ்டேஜ். சரிங்களா? அக்வாட்டிக் அனிமல், அக்வாட்டிக் இன்செக்ட் அத வந்து ஒரு இம்மெச்சூர் ஸ்டேஜ் வந்து நயட்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேஷன் வந்து ட்ரக்கியல் கில்ஸ் மூலியமா வந்து ரெஸ்பிரேட் பண்ணிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரெடாசியஸ் நேச்சர். பிரெடேஷன் என்ன அர்த்தம்? மத்த இன்செக்ட்ட வந்து புடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இந்த டிராகன் ஃப்ளைக்கு, டாம்சல் ஃப்ளைக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஆக்டிவ் மூவிங் பியூப்பா ஃபவுண்ட் இன் தி மஸ்கிட்டோ. சரிங்களா? மஸ்கிட்டோல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மூவ்மெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா, டம்ப்ளர்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து கமா ஷேப்ல இருக்கும். ரொம்ப ஆக்டிவா இருக்கும். மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். தென் அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னது பியூப்பல் ஸ்டேஜ்ல வந்து ஃபீட் பண்ணாது. நெக்ஸ்ட் ஒன், கிரப் ஆஃப் தி ரைனோசரஸ் பீட்டில் இஸ் கால்ட் அஸ் ரைனோசரஸ் பீட்டிலோட கிரப்போட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இது வந்து ஸ்கேராபிஃபார்ம். சரிங்களா? ஸ்கேராபிஃபார்ம் லார்வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஷீ ஷேப்ல இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா,
வெல் டெவலப்டு thoracic லெக்ஸ் இருக்கும் சரிங்களா. thoraxல வந்து லெக்ஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆகியே இருக்கும் சரிங்களா. இது வந்து ஸ்கேரபிஃபார்ம் லார்வா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஷீ ஷேப்டு கிரப்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. the body of chrysal is attached to the substrate by the two strong silken threads சரிங்களா. அந்த பீப்போலாம் ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 சில்கன் த்ரெட் வந்து என்னது அந்த ஆப்ஜெக்டோட அட்டாச் ஆயிருக்குமா இருக்கும். அது பேர் என்ன கேட்டுங்க. இது வந்து கிரிட்டில் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்கன் த்ரெட்டா இருக்கும் சரிங்களா. சப்போர்ட்டிங் அந்த பாடி சப்போர்ட் பண்றதுக்காக இருக்கும் சரிங்களா. இதுல வந்து அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஹூக் லைக் ஸ்ட்ரக்சரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமாஸ்டர் சரிங்களா. இது மோஸ்டா வந்து பட்டர்ஃப்ளை பீப்போட தான் அந்த கிரிட்டில் அந்த கிரிமாஸ்டர் எல்லாமே இருக்கும். The next question வந்து பீப்போட டைப் கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுல பார்த்தீங்கன்னா வேரியஸ் அப்பண்டேஜஸ் ஆஃப் தி பீப்போ ஆர் நாட் glued to the body சரிங்களா. அந்த பாடியோட அந்த அப்பண்டேஜ் அதோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஒட்டாம தனித்தனியா இருக்கும். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸரேட் பீப்பாஸ் சரிங்களா. அதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரைனோசரஸ் பீட்டலோட பீப்பா வந்து எக்ஸரேட் பீப்பாவுக்கு வந்து எக்ஸாம்பிள். தென் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்டெக் பியூப்பா சரிங்களா. இது என்ன பார்த்தீங்கன்னா அந்த அப்பண்டேஜஸ் எல்லாம் எனது பீப்பாவோட வந்து ஒட்டிட்டு இருக்கும். இது வந்து ஆப்டெக் பியூப்பா. நெக்ஸ்ட் ஒன் இந்த டிப்திரான் ஃபிளைஸ் உடைய பீப்பாவோட நேம் என்னன்னு கேட்டாங்க. இது வந்து பியூப்பேரியம் ஆர் கோர்க்ரேட் பியூப்பா சரிங்களா. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அந்த லார்வாவை சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு லேயர் வந்து சேர்ந்து இருக்கும். இது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பிளேஸில் வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் சரிங்களா. இந்த பியூப்பேரியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடல்ட் டெவலப் ஆகிற வரைக்கும் அந்த அடல்ட் அந்த இன்செக்ட் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக இந்த பியூப்பேரியம் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் மோர் தென் ஒன் லார்வல் ஸ்டேஜ் ஃபவுண்ட் இன் தி விச் கண்டிஷன் சரிங்களா. இல்லை 2 லார்வா ஸ்டேஜ் இருக்கும். அந்த கண்டிஷன் பேர் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மெட்டோமார்பாசிஸ் சரிங்களா. ஒரே லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம்ஸ் 1 ஆர் மோர் வந்து லார்வல் ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். இது மோஸ்ட்டாக வந்து பிளிஸ்டர் பெட்டியில் வந்து இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஜிலும் வந்து லார்வாக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீடிங் ஹேபிட்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் இன் ஏ காம்பவுண்ட் ஐ ஆர் கால்ட் அஸ் ஒமேட்டிடா சரிங்களா. காம்பவுண்ட் ஐயோட ஒரு இண்டிவிஜுவல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேட்டிடா சரிங்களா. ஈச் ஒமேட்டிடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் யூனிட்டா வந்து ஃபங்க்ஷன் ஆகும் சரிங்களா. அதே மாதிரி இந்த காம்பவுண்ட் ஐல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிறைய ஒமேட்டிடாஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் இன் தி மொசைக் விஷன் ஃபார்மேஷன் சரிங்களா. அந்த ஒமேட்டிடா வந்து மொசைக் விஷன் ஃபார்ம் பண்றதுக்காக வந்து ரொம்ப. நெக்ஸ்ட் ஒன் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸோட யூசஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. போட்டோ ரிசெப்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும், கீமோ ரிசெப்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அப்புறம் டேஸ்ட் பர்செப்ஷனுக்காகவும், மெக்கனோ ரிசெப்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டச் பண்ணுறதுக்கு வைப்ரேஷன் ப்ரெஷருக்காகவும் யூஸ் ஆகும். சென்சரி எலமெண்ட் ஆஃப் தி இன்செக்ட் காம்பவுண்ட் ஐஸ் சரிங்களா. இன்செக்டோட காம்பவுண்ட் ஐல இருக்கக்கூடிய ஒரு சென்சரி எலமெண்ட் எது வந்து சென்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய எலமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒமட்டிடம் சரிங்களா. இந்த ஒமட்டிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட்டாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ ரிசெப்டார் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் சரிங்களா. ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் விச் பார்ட் ஆஃப் தி இன்செக்ட் ஆண்டனா இஸ் தி ஜான்சன்ஸ் ஆர்கன் ப்ரெசென்ட். ஜான்ஸ்டன்ஸ் ஆர்கன் வந்து எந்த பார்ட்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெடிசில் சரிங்களா. அந்த பெடிசில் ஆர்கனில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜான்ஸ்டன் ஆர்கன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் சரிங்களா. இது வந்து ஒரு சென்சரி ஆர்கன் சரிங்களா. அந்த சவுண்ட் வைப்ரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். இது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்டு மஸ்கிட்டோவில் வந்து இந்த ஜான்ஸ்டன் ஆர்கன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டிம்பானம் இன் கிராஸ்கோப்பர் இன் வாட் டைப் ஆஃப் ஆர்கன். இது வந்து என்னது ஆடிட்ரி ஆர்கன் சரிங்களா. ஆடிட்ரி அர்த்தம் அதோட அந்த சவுண்டை வந்து ஹியர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்கோப்பரில் வந்து டிம்பானம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டை ஹியர் பண்ணுறதுக்காகவும் சரிங்களா கிராஸ்கோப்பரில் மோஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு சென்சரி ரிசெப்டாஸாக வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து கீமோ ரிசெப்டாஸ் தட் டிடெக்ட்ஸ் தி கெமிக்கல்ஸ் த்ரூ ஸ்மெல் ஆர் கால்ட் அஸ் ஆல்ஃபேக்டரி ரிசெப்டார்ஸ் சரிங்களா. ஆல்ஃபேக்ஷன் என்ன அர்த்தம் அந்த ஸ்மெல் பண்ணுறது சரிங்களா. டேஸ்ட் பண்ணுறது எல்லாமே என்னது இந்த ஆல்ஃபேக்ஷனில் வரும் சரிங்களா. இட் ஹெல்ப்ஸ் த இன்செக்ட் லொக்கேட் தி ஃபுட் அண்ட் மேட்ஸ் சரிங்களா. ஃபுட் அப்புறம் அதோட மேட்டிங் பார்ட்னரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆல்ஃபேக்ஷன் ரிசெப்டார்ஸ் வந்து யூஸ் ஆகும். இது வந்து ஆண்டனாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ்க்கு கெமிக்கல்ஸ்க்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிடுலேஷன் ரெஃபர்ஸ் டு தி ஆக்ட் ஆஃப் மேக்கிங் சவுண்ட் ஆர் நாய்ஸ் சரிங்களா. அந்த சவுண்ட் ஆர் நாய்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஆக்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டிடுலேஷன் சரிங்களா. இது வந்து அதாவது பாடி பார்ட்ஸை ரப் பண்ணுறது மூலிமா அந்த மாதிரியான சவுண்டை வந்து கிரியேட் பண்ணும். இது மோஸ்ட்டாக வந்து மோல் கிரிக்கெட் அப்புறம் கிராஸ் கோப்பரில் வந்து ரொம்ப காமனாக இருக்கும். இது மோஸ்ட்டாக அந்த கம்யூனிகேஷன் அண்ட் மேட்டிங் பர்பஸ்க்காக இது வந்து அந்த இன்செக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கும். தென் ஸ்டிடுலேட்டரி ஆர்கன் இன் தி சிக்காடா சரிங்களா. சிக்காடாவில் இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் மேக் பண்ணக்கூடிய ஆர்கன் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து டிம்பல் சரிங்களா. இது என்னது சவுண்ட் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இது வந்து அப்டாமினல் ரீஜனில் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். இது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்டிங் கால்ஸ்க்காக வந்து இந்த இன்செக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ப்ரோ வென்ட்ரிகுலஸ்
இஸ் ஏ பார்ட் ஆஃப் சரிங்களா கிசார்ட் சரிங்களா கிசார்ட் இல்லாட்டி ப்ரோ வென்ட்ரிகுலஸ் இஸ் ஏ பார்ட் ஆஃப் ஃபோர்கட் சரிங்களா ப்ரோ வென்ட்ரிகுலஸ் வந்து ஃபோர்கட்ல இருக்கும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்காக சரிங்களா அரைக்கிறதுக்காக இருக்கும் இந்த சீவிங் இன்செக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சீவிங் டைப் ஆஃப் இன்செக்ட்ல வந்து ரொம்ப இது வந்து வெல் டெவலப்டாக இருக்கும் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா கைட்னஸ் டீத் இல்லாட்டி ஸ்பைன்ஸ் இருக்கும் அதில் சரிங்களா அதை வச்சு எனக்கு அந்த ஃபுட்டை வந்து அரைக்கிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் The next one, the inner cuticle lining of the foregut and the hindgut insect is called as intima சரிங்களா அந்த ஃபோர்கட் அப்புறம் ஹைண்ட்கட் இது ரெண்டுல இருக்கக்கூடிய இன்னர் கியூட்டிக்கல் லைனிங்கோட பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்டிமா சரிங்களா இந்த இன்டிமா வந்து பாத்தீங்கன்னா செக்ரேட் பை தி எபிடெர்மல் செல்ஸ் தான் வந்து செக்ரேட் பண்ணும் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா அபரேஷன் சரிங்களா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மற்றதெல்லாம் வந்து அந்த லைனிங்கை வந்து கிளிக்காம வந்து கிழிச்சு டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மிட்கட்டில் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும் சரிங்களா இந்த இன்டிமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்கட் அந்த அயன்கட்ல மட்டும் தான் இருக்கும் சரிங்களா மிட்கட்டில் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பெரிட்ரோபிக் மெம்பரின் தி பெரிட்ரோபிக் மெம்பரின் ப்ரொடெக்ட்ஸ் தி மிட்கட் சரிங்களா மிட்கட்ல இருக்கக்கூடிய லேயர் பேர் பார்த்தீங்கன்னா பெரிட்ரோபிக் மெம்பரின் சரிங்களா இது அந்த ஃபுட் போலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் போலர்ஸை சுற்றி இருக்க மிட்கட்ல வந்து இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அந்த எபித்திலியல் செல்ஸ்ல வந்து இன்ஜுரி ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த பெரிட்ரோபிக் மெம்பரின் வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த பெரிட்ரோபிக் மெம்பரின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் தி ஃபிங்கர் லைக் அவுட்க்ரோத்தஸ் ஃபவுண்ட் இன் தி ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் தி மிட்கட் ஆர் சரிங்களா ஆன்டீரியர் மிட்கட்டோட ஆன்டீரியர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் லைக் அவுட் க்ரோத் இருக்கும் அதோட பேர் என்னன்னு கேட்குறேன் அது பேர் வந்து கேஸ்ட்ரிக் கேசி சரிங்களா அந்த கேஸ்ட்ரிக் கேசி எனது ஃபிங்கர் லைக் அவுட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் மிட்கட்டோட ஆன்டீரியர் எண்டில் இருக்கும் சரிங்களா இந்த கேஸ்ட்ரிக் கேசியை வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் டைஜஸ்டிவ் என்சைம் வந்து செக்ரீட் பண்ணுறதுக்காகவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீவிங் டைப் ஆஃப் இன்செக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் த ஸ்ட்ரக்சர் தட் ஃபெசிலிட்டேட் டு ஷார்ட் சர்க்கியூட் தி எக்ஸஸ் வாட்டர் இன் லிக்விட் ஃபுட் இன் தி ஹைம்னோப்டரா பக் இஸ் ஃபில்டர் சேம்பர் சரிங்களா நம்ம அந்த ஹைம்னோப்டரா பக்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ஃபுட்டை கன்சியூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக எது யூஸ் ஆகும்னு கேட்குங்க இது வந்து ஃபில்டர் சேம்பர் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் அதாவது என்னது அதோட பாடியில் வந்து வந்து வாட்டர் கண்டென்ட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சாப்பிடிங் இன்செக்ட்ல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா இது வந்து என்னது வெளியிருந்து வரக்கூடிய அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அந்த வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் The next one, site of digestion of food and assimilation of the nutrients in the digestive system is midgut சரிங்களா டைஜஷன் அப்புறம் அந்த நியூட்ரியன்ட்ல அதுல இருந்து நியூட்ரியன்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மிட்கட்ல தான் நடக்கும் சரிங்களா மிட்கட்ல வந்து பாத்தீங்கன்னா கியூட்டிகுலர் லைனிங் வந்து இருக்காது டைஜஸ்டிவ் என்சைம் இங்க வந்து செக்ரீட் ஆகும் சரிங்களா இந்த நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் அப்புறம் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸோடைய டைஜஷன் எல்லாமே என்னது மிட்கட்ல தான் நடக்கும் நெக்ஸ்ட் ஒன் பல்வரைசேஷன் ஆஃப் தி ஃபுட் டேக்ஸ் பிளேஸ் இன் தி ப்ரோவென்ட்ரிகுலஸ் சரிங்களா ப்ரோவென்ட்ரிகுலஸ் தான் என்னது அந்த பல்வரைசேஷன் அந்த அரைக்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இட்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ கிரைண்டிங் ஆர்கன் சரிங்களா அந்த ப்ரோவென்ட்ரிகுலஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைண்டிங் ஆர்கனாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும் சரிங்களா மெக்கானிக்கலி இந்த ஃபுட் கிரைன்ஸ்லாம் வந்து பிரேக் பண்ணுறதுக்காகவும் இது வந்து யூஸ் ஆகும் இது வந்து சீவிங் இன்ஸ்ட்ரக்ட்ல வந்து ரொம்ப காமனாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் த என்சைம் பிரசன்ட் இன் தி நெக்டார் ஃபீடர்ஸ் சரிங்களா நெக்டார் ஃபீடர்ஸ்ல இருக்கக்கூடிய என்சைம் எதுன்னு கேட்குறாங்க இன்வெர்டர்ஸ் சரிங்களா இன்வெர்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரோஸை வந்து குளுக்கோஸாவும் பிரக்டோஸாவும் மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஹனிபீஸ் சரிங்களா ஹனிபீஸில் வந்து இந்த இன்வெர்டர்ஸ் என்சைம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்டார் சுகர்ஸ் வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் த மேஜர் ஆர்கன் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன் ஆஃப் இன்செக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மால்பிஜன் டியூப்ஸ் சரிங்களா அந்த மால்பிஜன் டியூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரீஷன் சரிங்களா அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்காகவும் ஆஸ்மோ ரெகுலேஷன் சரிங்களா ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த மால்பிஜன் டியூப்ஸ் வந்து யூஸ் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் ஆஃப் தி மிட்கட் அயன்கட் ரெண்டு அந்த மிட்கட் அயன்கட்டுக்கு நடுவில் வந்து ரொம்ப ப்ரெசென்ட் ஆயிருக்கும் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் சரிங்களா அதை வந்து என்னது வெளியேற்றுறதுக்காக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் அதே மாதிரி வாட்டர் கன்சர்வேஷனுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் பாருங்க ஹீமோலிம்ப்ல இருந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோஜனஸ் வேஸ்ட் சரிங்களா அந்த பிளட் லைக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட் இருக்கும் பார்த்தீங்களா அதுல இருந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை வந்து வெளியேற்றுறதுக்காகவும் இந்த மால்பிஜன் டியூப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ்கிரீட்டிவ் ப்ராடக்ட் ஆஃப் தி அக்வாட்டிக் இன்செக்ட் சரிங்களா அக்வாட்டிக் இன்செக்ட் இருக்கக்கூடிய எக்ஸ்கிரீட்டிவ் ப்ராடக்ட் சரிங்களா அதை வெளியே வரக்கூடிய அந்த இது வந்து என்ன கெமிக்கல் இருக்கும்னு கேட்குறாங்க அது வந்து அமோனியா சரிங்களா தண்ணியில் இருக்கக்கூடிய அனிமலுக்கு அந்த இன்செக்ட் அனிமலுக்கு பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்கிரீட்டரி இது பார்த்தீங்கன்னா யூரின் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா வாட்டரில் சாலிபுளாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அதை வந்து எக்ஸ்கிரீட் பண்ணுறது வந்து இப்போ எலிமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும் அதே வந்து பார்த்தீங்கன்னா
டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ், டெரஸ்ட்ரியல் இன்செக்ட், அதாவது நிலத்துல இருக்கக்கூடிய லேண்ட்ல இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூரிக் ஆசிட் வந்து அதோட யூரின்ல பார்த்தீங்கன்னா, யூரிக் ஆசிட் வந்து அதிகமா இருக்கும். இல்லாட்டி யூரேட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அம்மோனியாவோட வந்து என்னது லெஸ் டாக்ஸிக்கா தான் இருக்கும். லேண்ட்ல இருக்கக்கூடிய இன்செக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூரிக் ஆசிட் தான் வந்து அதோட யூரின்ல அதிகமா இருக்கும். தென் நெக்ஸ்ட் பாருங்கன்னா, வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தி பியூப்பல் மெட்டபாலிசம் தட் ஆர் ஸ்டோர்ட் அண்ட் ரிலீஸ்டு டூரிங் தி அடல்ட் எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா, மீக்கோனியம் சரிங்களா? மீக்கோனியம் அதாவது அந்த பியூப்பல் அப்பெண்டிசஸ் அந்த பியூப்பாவுல இருந்து பார்த்தீங்கன்னா, அடல்ட் எமர்ஜ் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வேஸ்டேஜஸ் பேர் பார்த்தீங்கன்னா, மீக்கோனியம் சரிங்களா? மோஸ்ட்டா அந்த அடல்ட் எமர்ஜ் ஆனதுக்கப்புறம் வந்து வெளியில தள்ளிரும். எக்ஸ்பெல்ட் ஆயிரும். சரி இது ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் தான். சரிங்களா? மோஸ்ட்டா வந்து பட்டர்ஃப்ளைஸ் அந்த மாத்துல வந்து இது அதிகமா இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The distal end of the Malpighian tubes held contact with the rectal wall is known as cryptonephrine சரிங்களா? அந்த டிஸ்டல் அந்த மால்பிஜியன் டியூபோட கடைசியில் இருக்கக்கூடிய ரெக்டல் வாலோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து கிரிப்டோனெஃப்ரி சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும் சரிங்களா அந்த ட்ரை ஹேபிட்டட்ஸ் அதாவது ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய இன்செக்ட்ல வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்டாக வந்து பிடி லார்வேஸ்ல வந்து இந்த கிரிப்டோனெஃப்ரிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். Next one, helical or spiral folds in the cuticular lining of the trachea are called as tinida. சரிங்களா? tinida என்னது அந்த கியூட்டிகுலர் லேயர்ல அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஹெலிக்கல் ஆர் ஸ்பைரல் ஃபோல்டு தான் இந்த tinida அப்படின்னு சொல்லி பேர். சரிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கியா கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் சரிங்களா அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி சரி நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கறதுக்காகவும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏர் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் ஒரு பிரீத்திங்க்கும் வந்து இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பைரக்கிள்ஸ் ஹேவ் ஏ சேம்பர் கால்ட் அட்ரியம் சரிங்களா? ஸ்பைரக்கிள் என்னது ரெஸ்பிரேஷனுக்கு பிரீத்திங்க்கு வந்து யூஸ் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரியம் இருக்கும் சரிங்களா? ஒரு சேம்பர் மாதிரி இருக்கும் சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகளை ஃபில்டர் பண்ணுறதுக்காகவும் அந்த ஓப்பனிங் க்ளோசிங்கை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் சரிங்களா? மெயினாக வந்து பிரீத்திங்காக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இன் ட்ரக்கியா thin walled collapsible sacs where டனீடியா ஆர் ஆப்சன்ட் ஆக்ட் அஸ் ஏ ஆக்சிஜன் ரிசர்வாயர்ஸ் இல்லாட்டி ஏர் சாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? ட்ரக்கியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாப்சபிள் சாக்ஸ் இருக்கும் சரிங்களா? டனீடியா இல்லாத இடத்துல ஆப்சண்டாக இருக்கிற இடத்துல வந்து ஒரு கொலாப்சபிள் சாக்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா? ஈஸியாக வந்து பங்க்சர் ஆகிற மாதிரி சரிங்களா? ரப்சர் ஆகிற மாதிரி ஒரு சாக் இருக்கும். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ரிசர்வாயர்ஸ் இல்லாட்டி ஏர் சாக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் வென்டிலேஷனுக்காகவும் சரிங்களா? பாடி வெயிட்டை பறக்கும்போது பார்த்தீங்கன்னா பாடி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆக்சிஜன் ரிசர்வாயர்ஸ் இல்லாட்டி ஏர் சாக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மோஸ்ட்டாக வந்து பிளேயிங் இன்செக்ட்ல வந்து நெக்ஸ்ட் ஒன், கவுடல் பிரீத்திங் டியூப் ஃபவுண்ட் இன் தி வாட்டர் ஸ்கார்பியன் சரிங்களா? வாட்டர் ஸ்கார்பியன்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த கவுடல் பிரீத்திங் டியூப்ங்கிறது வந்து இருக்கும் சரிங்களா? அதோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிப்ட்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோர்க்கலாக வந்து ஆக்ட் ஆகும் சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், பிளாஸ்ட்ரான் ரெஸ்பிரேஷன் இஸ் காமன் இன் தி அக்வாட்டிக் அனிமல்ஸ் சரிங்களா? இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்ட்ரான் ரெஸ்பிரேஷன் வந்து நடக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பக்ஸ் அப்புறம் வாட்டர் பிட்டில்ஸ் சரிங்களா? இது வந்து ஒரு ஃபிசிக்கல் கில் மாதிரி ஆக்ட் ஆகும். அண்டர் வாட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, த ஸ்ட்ரக்சர் யூஸ்டு ஃபார் தி கியூட்டேனியஸ் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் தி மேஃப்ளை நைட்ஸ் சரிங்களா? மேஃப்ளையோட எங்கர் எண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ட்ரக்கியல் கில்ஸ் சரிங்களா? இந்த ட்ரக்கியல் கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தின் ரெஸ்பிரேட்டரி அவுட் க்ரோத்தாக வந்து யூஸ் ஆகும். டிசால்வ்டு ஆக்சிஜனை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்வாட்டிக் இம்மேச்சூர் இன்செக்ட்ல வந்து இது ரொம்ப காமனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இன்செக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது வந்து ஓப்பன் டைப்பாக இருக்கும் சரிங்களா? அந்த ஓப்பன் டைப்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோலிம்ப் அந்த பாடி ஃப்ளூயிட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹீமோலிம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அந்த பிளட் வெசல்ஸ் வந்து ரொம்ப போர்லி டெவலப்டாக இருக்கும். அதே மாதிரி ஹீமோகேல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பாடி கேவிட்டி கண்டெய்னிங் தி ஹீமோலிம்ப் சரிங்களா? அந்த ஹீமோலிம்ப் இருக்கிற கேவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகாயில். நெக்ஸ்ட் ஒன், த ஸ்பெஷலைஸ்டு ஹீமோசைட் இன்வால்வ் இன் தி எக்ஸ்கிரீஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெப்ரோசைட் சரிங்களா? எக்ஸ்கிரீஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகளை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஹீமோசைட் எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து நெப்ரோசைட் சரிங்களா? வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஹீமோலிம்ப்ல இருந்து வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி டீடாக்சிஃபிகேஷன் சரிங்களா? வேஸ்ட்டை வந்து வெளியில் ரிமூவ் பண்ணுறதுக்காக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்செக்ட் பிளட் சுகர் இஸ் ரெஃபர்ட் as தி ட்ரையலோஸ் சரிங்களா? அந்த ட்ரையலோஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹீமோலிம்ப்ல இருக்கக்கூடிய ஒரு மெயின் கார்போஹைட்ரேட்டா வந்து இது வந்து இருக்கும் சரிங்களா? இன்செக்ட் வந்து பறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி சோர்ஸாகவும் வந்து ட்ரையலோஸ் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைசாக்ரைட் சுகர். நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் தி ஆன்டிப்ரீசிங் காம்பவுண்ட் present in the hemolymph of insects
அட் லோ டெம்பரேச்சர் ஆர் ஹை ஆல்டிடியூட். சரிங்களா? டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும்போது இல்லாட்டி ஆல்டிடியூட் அதிகமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இன்செக்ட்டோட பாடி ஃப்ளூயிட் வந்து ஃப்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது வந்து கிளிசரால் இருக்கும். சரிங்களா? அந்த கிளிசரால் தான் ஆக்ட் ஆஸ் ஏ கிரையோ புரொடெக்டன்ட். எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆகாம இருக்கிறதுக்காக வந்து இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ரிலாக்சேஷன் ஃபேஸ் ஆஃப் தி ஹார்ட் மசில் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஹார்ட் வந்து என்னது அந்த ரிலாக்சேஷன் ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டயஸ்டோல். சரிங்களா? அதே அதோட ஆப்போசிட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டோல். நெக்ஸ்ட் ஒன் டார்சல் பிளட் வெசல் லைஸ் இன் தி பெரிகார்டியல் சைனஸ். சரிங்களா? அந்த பிளட் வெசல் வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிகார்டியல் சைனஸ்ல இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அப்புறம் அரோட்டா 2ம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டார்சல் மிட் லைன்ல பாடியோட டார்சல் மிட் லைன்ல இருக்கும். சரிங்களா? இந்த பெரிகார்டியல் செல்ஸ் ஆர் சரவுண்டட் பை தி ஹார்ட் ரீஜன். சரிங்களா? ஹார்ட் சரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லேயர் பேர் பார்த்தீங்கன்னா பெரிகார்டியல் செல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ரீப்ரொடக்ஷன் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் இல்லாம ரீப்ரொடியூஸ் ஆகக்கூடியது பேர் என்ன பார்த்தீங்கன்னா, பார்த்னோஜெனிசிஸ் பார்த்தீங்களா? ஆஃப்ஸ்பிரிங்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த யங் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, அன்ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஏபிட்ஸ் அண்ட் ஹனிபீஸ்ல வந்து ரொம்ப காமனா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் புரொடக்ஷன் ஆஃப் 2 ஆர் மோர் எம்பரியோஸ் ஃப்ரம் ஏ சிங்கிள் எக் இஸ் நோன் அஸ் பாலிஎம்பிரியானி. சரிங்களா? ஒரே எம்பரியோல இருந்து ஒரே செல்ல இருந்து 2 ஆர் மோர் எம்பரியோஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது பேர் வந்து பாலிஎம்பிரியானி. சரிங்களா? பாராசிட்டிக் வாஸ்குல வந்து ரொம்ப காமனா இருக்கும். தென் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வேர் தி ஃபீமேல் கிவ்ஸ் பர்த் டு தி யங் ஒன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லேயிங் எக்ஸ். சரிங்களா? அதாவது எக் லே பண்ணாம டைரக்ட்டா வந்து அந்த யங் ஒன்ஸ வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது பேர் பார்த்தீங்கன்னா, விவிபேரிட்டி. சரிங்களா? விவிபேரிட்டி மோஸ்ட்டா வந்து ஏபிட்ஸ் அப்புறம் காக்ரோச்சஸ்ல வந்து இது வந்து நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெர்மத்திகா இஸ் எ பார்ட் விச் இஸ் தி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். சரிங்களா? ஸ்பெர்மத்திகா எதோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு கேட்குறாங்க. இது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். சரிங்களா? இது வந்து ஸ்பெர்ம்ஸ வந்து மேட்டிங்க்கு அப்புறம் ஸ்பெர்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் தி ஃபீமேல் எக் லேயிங் அப்பரேட்டஸ். சரிங்களா? எக் லேயிங் யூஸ் பண்ணக்கூடிய பாடி பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவிபோஸ்டர். சரிங்களா? ஓவிபோஸ்டர்னா அந்த ஃபீமேல் வந்து எக் லே பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பியர்சிங், ட்ரில்லிங். சரிங்களா? அந்த ஒரு ஓட்ட போட்டோ இல்லாட்டி ஒரு குழி பறிச்சோ அதில வந்து எக் லே பண்றதுக்காகவும் இந்த ஓவிபோஸ்டர் வந்து த நெக்ஸ்ட் ஒன் காக்ரோச் எக்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் தி கேப்சூல். சரிங்களா? ஒரு காக்ரோச் எக்ஸ்னா அது ஒரு கேப்சூல்ல என்க்ளோஸ் ஆன மாரி இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சரோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஊத்திக்கா. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்பிங் எக்ஸ் டெவலப் ஆகுறது வந்து புரொடெக்டிங்காவும் இது வந்து ஒரு பர்ஸ் ஷேப்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஓவரியோல்ஸ் வித்தவுட் தி நியூட்ரிட்டிவ் செல்ஸ் ஆர் கால்ட் அஸ். ஓவரியோல்ஸ் அதாவது நியூட்ரிட்டிவ் செல்ஸ் இல்லாம இருக்கக்கூடிய ஓவரியோல்ஸோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேனாஸ்டிக் ஓவரியோல்ஸ். சரிங்களா? பேனாஸ்டிக் ஓவரியோல்ஸ்னா என்னது? வித்தவுட் தி நியூட்ரிட்டிவ் செல்ஸ். நர்வ் செல்ஸ் வந்து இதுல வந்து ஆப்சென்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க தி பேசிக் யூனிட் ஆஃப் இன்செக்ட்ஸ் நர்வ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நியூரான். சரிங்களா? நர்வ் சிஸ்டத்தோட பேசிக் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூரான். சரிங்களா? இதுல வந்து டென்ட்ரில்ஸ் இருக்கும், செல் பாடி இருக்கும், ஆக்சான்ஸ் இருக்கும். இது என்னது? ஃபங்ஷனல் யூனிட் ஆஃப் தி நர்வ் திசு. நெக்ஸ்ட் ஒன் நார்மலி இன்செக்ட் நர்வ் ஆக்சான்ஸ் ஹேவ் ஏ ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் அபவுட் தி -17 மில்லிவோல்ட். சரிங்களா? அந்த நர்வ் ஆக்சான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங்ல இருக்கும்போது அதோட எனர்ஜி எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. -70 வோல்ட் அந்த ரேஞ்சில இருக்கும். அதே மாரி அந்த ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப நடக்கும்னா, அந்த அயான் இம்பேலன்ஸ் நடக்கும்போது இந்த ரெஸ்டிங் ஃபேஸ் வந்து இருக்கும். அதே மாரி இந்த ரெஸ்டிங் ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பரன்ஸ் ஆர் போலரைஸ்ட். சரிங்களா? அதே மாரி வந்து இந்த இம்பல்ஸ் கண்டிஷனுக்கு வந்து என்னது இந்த ரெஸ்டிங் ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப the chemical involved in the conduction of the nerve impulse in the synaptic cleft. சரிங்களா? அந்த synaptic cleftல வந்து அந்த நர்வ் இம்பல்ஸ வந்து கடத்தி கொண்டு போறதுக்கான கெமிக்கல் என்ன பேருன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து அசிடைல் கோலைன். சரிங்களா? அசிடைல் கோலைன் தான் அந்த சினாப்டிக் கிளெஃப்ட்ல இருந்து அந்த நர்வோடைய சிக்னல்ஸ வந்து கடத்தி கொண்டு போகும். சரிங்களா? இட் ஆக்ட் அஸ் ஏ நியூரோ டிரான்ஸ்மிட்டர். சரிங்களா? நியூரான் மூலியமா என்னது ஒரு மெசேஜ் இல்லாட்டி ஒரு விஷயத்த வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அது வந்து யூஸ் ஆகும். ரிலீஸ்ட் அட் தி சினாப்டிக் ஜங்ஷன்ஸ். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நியூரான்ஸ்க்கு நடுவுல வந்து அந்த இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தி என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி புரொடக்ஷன் ஆஃப் தி அசிட்டோகோலைன் பார்த்தீங்கன்னா, கோலைன் அசிட்டைல் டிரான்ஸ்பரேஸ். சரிங்களா? அந்த அசிட்டோகோலைன வந்து புரொடியூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, கோலைன் அசிட்டைல் டிரான்ஸ்பரேஸ். சரிங்களா? இதுதான் என்னது அந்த இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நெக்ஸ்ட் ஒன் த கேப் பிட்வீன் தி டெர்மினல் அர்போரிசேஷன்ஸ் ஆஃப் தி ஒன் ஆக்சான் வித் தி ஒன் டென்ட்ரைட்ஸ் ஆஃப் தி அனதர் ஆக்சான். சரிங்களா? ஒரு ஆக்சானுக்கும் இன்னொரு ஆக்சானுக்கும் இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ஸ். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, ஒரு நியூரானுக்குள்ள ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் இல்லாட்டி கெமிக்கல் சிக்னல்ஸ் மூலியமா வந்து பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் த நியூரான்ஸ் விச் கண்டக்ட்ஸ் இம்பல்சஸ் ஃப்ரம் தி சென்சரி ஆர்கன்ஸ் இன்வர்ட்ஸ். சரிங்களா? வெளியில இருந்து அவுட்டர் இதுல இருந்து உள்ள சரிங்களா? இன்வர்டா வந்து அந்த இம்பல்ஸ கொண்டு வரதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா, அஃபரண்ட் நியூரான்ஸ் இல்லாட்டி சென்சரி நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, எஃபரண்ட் நியூரான்ஸ். எஃபரண்ட் நியூரான்ஸ் என்னது? அந்த மெசேஜ் வந்து வெளியில போகும். அஃபரண்ட் நியூரான்ஸ்னா அந்த மெசேஜ் வந்து உள்ள வரும்.
எக்டைசோன் ஆர் மோல்டிங் ஹார்மோன் செக்ரேட்டட் பை தி ப்ரோதொராக்சிக் கிளாண்ட். சரிங்களா? எக்டைசோன் வந்து ப்ரோதொராட்டிக் கிளாண்ட்ல இருந்து செக்ரேட் ஆகும். இது வந்து மோல்டிங் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி பிரெயின் ஹார்மோனை வந்து ஸ்டிமுலேட்டட் பை தி பிரெயின் ஹார்மோன். சரிங்களா? அதே மாதிரி கியூட்டிக்கல் ஷெட்டிங். சரிங்களா? அந்த கியூட்டிக்கல் ஷெட் ஆகிறதுக்கும் க்ரோத்துக்கும் வந்து இந்த எக்டைசோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஜோனைல் ஹார்மோன் இன் இன்செக்ட் இஸ் செக்ரேட்டட் பை தி கார்பஸ் அலேட்டா. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஜோனைல் ஹார்மோன் இன்செக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜோனல் ஹார்மோன் வந்து எது வந்து செக்ரேட் பண்ணு பார்த்தீங்கன்னா கார்போரா அலேட்டா. சரிங்களா? இது வந்து லார்வல் கேரக்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஹை லெவல்ஸில் வந்து இது வந்து ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா மெட்டமார்பசிஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரீப்ரொடக்ஷனை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஜோனல் ஹார்மோன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, பிரெயின் ஹார்மோன்ஸ் செக்ரேட்டட் பை தி நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ். சரிங்களா? பிரெயின் ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரேட் பை தி நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ். சரிங்களா? இது வந்து பிரெயினில் இருக்கும். அதே மாதிரி இது வந்து என்னது ஹார்மோன் ஸ்டிமுலேட்ஸ் தி ப்ரோதொராசிக் கிளாண்ட் வந்து என்னது ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காகவும் மோல்டிங் ரெகுலேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், த கிளாண்ட் செக்ரீட்டிங் தி சலைவா இன் தி கேட்டர்பில்லர்ஸ் இஸ் லேபியல் கிளாண்ட்ஸ். சரிங்களா? கேட்டர்பில்லர்ஸ் லார்வாவில் வந்து பார்த்தீங்கன்னா சலைவா செக்ரீட் ஆகிறது எது மூலியமா செக்ரீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லேபியல் கிளாண்ட்ஸ் மூலியமா செக்ரீட் ஆகும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா சில்க் வார்மில் வந்து சில்க் ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த லேபியல் கிளாண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மவுத் பார்ட்ஸ்க்கு பக்கத்தில் நியர்பையாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, ஓடோரிஃபெரஸ் கிளாண்ட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தி ஸ்டிங் பக்ஸ். சரிங்களா? ஓடோரிஃபெரஸ் கிளாண்ட்ஸ் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிங் பக்ஸில் இருக்கும். சரிங்களா? ஸ்டிங் பக்ஸ் இல்லாட்டி பெயிண்ட் பக்ல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுல் ஸ்மெல். சரிங்களா? ரொம்ப தாங்க முடியாத ரொம்ப ஒரு ஸ்மெல்லை வந்து கொடுக்கும். சரிங்களா? இது வந்து ஓடோரிஃபெரஸ் கிளாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிங் பக்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், வேக்ஸ் கிளாண்ட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தி ஹனிபீஸ் அப்புறம் லேக் இன்செக்ட். சரிங்களா? இது ரெண்டுலேயும் வந்து வேக்ஸ் கிளாண்ட்ஸ் இருக்கும். இந்த வேக்ஸ் கிளாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம் ஸ்ட்ரக்சருக்காகவும், சரிங்களா, இது வந்து என்னது ஒரு ரெசினஸ் செக்ரிகேஷனுக்காக இது வந்து யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். இதை வச்சு நம்ம சேல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், யூசிங் தி சேம் நேம் டு டிஸ்கிரைப் தி டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் நோன் அஸ் ஹோமோனிம். சரிங்களா? ஒரே பேர் வந்து என்னது ரெண்டு இன்செக்ட் வைக்கிறது பேர் வந்து ஹோமோனிம். இது வந்து என்னது டாக்ஸானமியில் ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணக்கூடியது. மோஸ்ட்டாக இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தென் ஜைகோப்ட்ரா, அனிசோப்ட்ரா ஆர் தி சப்ஆர்டர்ஸ் ஆஃப் தி விச் ஆர்டர். சரிங்களா? ஓடோனேட்டா. சரிங்களா? ஓடோனேட்டாவோட சப்ஆர்டர் தான் என்னது ஜைகோப்ட்ரா அப்புறம் அனிசோப்ட்ரா. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ளை, டாம்சல் ஃப்ளை ரெண்டுமே ஓடோனேட்டாவில் இருக்கும். சரிங்களா? அதோட இமேச்சர் ஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் நைட்ஸ். சரிங்களா? அதோட இமேச்சர் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் நைட்ஸாக இருக்கும். அடல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் காம்பவுண்ட் நைட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, டிராகன் ஃப்ளையோட ஃபேமிலி வந்து அனிசோப்ட்ரா. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலி அதோட விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெஸ்ட்ல இருக்கும்போது என்னது ஹரிசாண்டலா இருக்கும். சரிங்களா? அதோட விங்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது வந்து ஹரிசாண்டலா இருக்கும். இது வந்து ரொம்ப ப்ரிடேட்டர்ஸா இருக்கும். அதோட ஸ்ட்ராங் ஃப்ளையர்ஸா இருக்கும். சரிங்களா? அதே பார்த்தீங்கன்னா ஹைண்ட் விங் வந்து ரொம்ப ப்ராடரா இருக்கும். ஃபோர் விங்கை கம்பேர் பண்ணும்போது ஹைண்ட் விங் வந்து என்னது ரொம்ப ப்ராடரா இருக்கும். சோசியல் பிஹேவியர் இஸ் காமன் இன் விச் ஆர்டர்? ஐசோப்ட்ரா. சரிங்களா? டெர்மைட்ஸ் இருக்கக்கூடிய ஆர்டர் தான் ஐசோப்ட்ரா. சோசியல் பிஹேவியர் எல்லாரும் வந்து கூட்டமாக சேர்ந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து எல்லாமே இருக்கும். எல்லா வேலையும் சேர்ந்து செய்வாங்க. அதுக்கு பேர் வந்து சோசியல் பிஹேவியர். அது பார்த்தீங்கன்னா ஐசோப்ட்ரால வந்து ஒரு காமன் ஃபியூச்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், டெர்மைட்ஸ் ஹேவ் வாட் டைப் ஆஃப் ஆண்டனா? சரிங்களா? டெர்மைட்டோட ஆண்டனா டைப் பார்த்தீங்கன்னா மொனலிஃபார்ம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பீட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கன்னா ஆர்த்தோப்ட்ரானோடைய கேரக்டர் பாருங்க, சீவிங் மவுத் பார்ட்ஸ் இருக்கும். அதே த்ரிப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்ச்டு விங்ஸ் இருக்கும். அப்புறம் ஏசிமெட்ரிக்கல் மவுத் பார்ட்ஸ் இருக்கும். அப்புறம் ப்ளீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா விங்லெஸ் எக்டோபாராசைட்ஸாக இருக்கும். சரிங்களா? அந்த ப்ளீஸ் எல்லாமே என்னது மோஸ்ட்டாக வந்து விங்லெஸ் எக்டோபாராசைட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, த்ரிப்ஸ் கம்ஸ் அண்டர் தி தைஸ்னோப்ட்ரா. த்ரிப்ஸோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா தைஸ்னோப்ட்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பிங் அண்ட் சக்கிங் மவுத் பார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவா வித் ஃப்ரிஞ்சஸ். சரிங்களா? நிறைய மைனூட் ஹேர்ஸ் இருக்க மாதிரி ரொம்ப ஃப்ரிஞ்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். நிறைய கிராப்ல வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பேஸ்ட்டாக வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி த்ரிப்ஸில் இருக்கக்கூடிய ஏசிமெட்ரிக்கல் மவுத் பார்ட்டும் த்ரிப்ஸில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ரிஞ்ச்டு விங்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி தைஸ்னோப்ட்ரா. சரிங்களா? அது ரொம்ப ஸ்லெண்டர், ரொம்ப ஃப்ரிஞ்ச்டு விங்ஸ், ஃப்ரிஞ்ச்டு ஹேர்ஸ் வந்து நிறைய சின்ன சின்ன ஹேர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து அந்த கிளைடிங், அந்த டிஸ்பர்சல், அந்த பறக்கிறதுக்கு அதோட ஏதாவது இடத்துல வந்து வலிக்கிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரியான கிளைடிங் பர்பஸ்க்கு அது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், லாங் ஆண்ட் கிராஸ் கோப்பர். சரிங்களா? லாங் ஆண்ட் கிராஸ் கோப்பரோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த டெம்பனல் ஆர்கன் பார்த்தீங்கன்னா 4 டிபியாவிலையும், ஸ்டிடுலேட்டரி ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்மேனியாவிலையும் இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்டிடுலேட்டரி என்னது அந்த சவுண்ட் போடுறது இந்த டெம்பனல் ஆர்கன்ஸ் வந்து 4 டிபியாவில் இருக்கும். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஆண்ட் கேட்டர்பில்லரோடைய ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா? அதுக்கு ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா டெடிகோனிடே. சரிங்களா? இது வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும், அந்த டெம்பனல் ஆர்கன்ஸ் வந்து என்னது ஹியரிங்காகவும், இந்த
ஸ்டிட்யூட்டரி ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னா, சவுண்ட கிரியேட் பண்றதுக்காகவும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, ஷார்ட் ஹேண்ட் கிராஸ்ஹாப்பரோட ஃபேமிலி கேட்டிருக்காங்க. அரக்கிடிடே சரிங்களா? ஷார்ட் அண்ட் அந்த ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்டவுட்டா இருக்கும். ஹைண்ட் லெங்ஸ் வந்து ரொம்ப ஜம்பிங்க்கு வந்து அடாப்ட் ஆகியிருக்கும். மோஸ்ட் ஆஃப் நெறைய கிராப்ல வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, கார்னிக்கிள்ஸ் ஆர் தி பிரசன்ட் இன் தி ஏபிட்ஸ் சரிங்களா? ஏபிட்ஸ்ல அந்த கார்னிக்கிள்ஸ் இருக்கும். இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு அப்டாமினல் அதோட அப்டாமினல் பார்த்தீங்கன்னா, ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரிங்களா? இது என்னது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாவும் இது வந்து ஃபங்ஷன் ஆகும். Honeydew secretion. Honeydew is excreted by the aphids, whitefly, mealybugs. மோஸ்டா கூட இந்த சாப்பிடிங் இந்த சக்கிங் பெஸ்ட் எல்லாமே இந்த ஹனிடியூ எக்ஸ்கிரீஷன் வந்து பண்ணும் சரிங்களா? அது ஒரு பிசுபிசுப்பான அந்த ஒரு வளவளப்பான ஒரு ஜெல்லு மாதிரி அதை வந்து செக்ரீட் பண்ணும். அதை செக்ரீட் பண்ணதுனால அது வந்து ஒரு சுகரி எக்ஸ்கிரீட்டிவ் மெட்டீரியலா இருக்கும். இது செக்ரீட் பண்ணாலும் இந்த சூட்டி மோல்டு ஃபங்கஸ் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு அது வந்து ப்ரொமோட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் ஃப்ளைஸோட ஃபேமிலி கேட்டிருக்காங்க. அலிரோடிடே சரிங்களா? ஒயிட் ஃப்ளை பிலாங்ஸ் டு ஃபேமிலி அலிரோடிடே. இது வந்து ஒரு சாப் சக்கிங் பெஸ்ட்டா இருக்கும் சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வேக்ஸி பவுடர் அதோட பாடியில இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி பிளான்ட் வெக்டர்ஸ் வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு வந்து இந்த ஒயிட் ஃப்ளைஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஒயிட் ஃப்ளைஸ் வந்து அட்ராக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஹெமிப்ட்ரான் ஃபேமிலி வித் லார்ஜ் மூவபிள் ஸ்பர் அட் தி அபெக்ஸ் ஆஃப் தி ஹிண்ட் டிபியா இஸ் தி டெல்பாசிடி சரிங்களா? டெல்பாசிடி ஃபேமிலியோட கேரக்டரிஸ்டிக் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு எமிப்ட்ரான் ஃபேமிலி சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் அண்ட் மூவபிள் ஸ்பர் அட் தி அபெக்ஸ் ஆஃப் தி ஹிண்ட் டிபியா சரிங்களா? ஹைண்ட் டிபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் அண்ட் மூவபிள் ஸ்பர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து டெல்பாசிடியோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, பிளான்ட் ஆப்பர்ஸ் எல்லாமே இந்த டெல்பாசிடியில் இருக்கும் சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் த இன்செக்ட் நோன் அஸ் 17 இயர் லோக்கஸ்ட் சரிங்களா? அது சிக்காடிடே இல்லாட்டி சிக்காடா இதான் 17 இயர் லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட யங்கோன்ஸ் இந்த நிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு இந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. லீப் ஹாப்பர்ஸ் ஜாசிரோட ஃபேமிலி எதுன்னு கேட்டிருக்காங்க. அது சிக்காடில்டே சரிங்களா? சிக்காடில்டே என்னது லீஃப் ஹாப்பர் ஜாசிரோட ஃபேமிலி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹேபிட் ஆஃப் ரன்னிங் சைட்வே சரிங்களா? அந்த சைடில் மூவ் ஆகிற மாதிரியான ஒரு ஹேபிட் வந்து இந்த சிக்காடில்டே இந்த லீஃப் ஹாப்பர் ஜாசிருக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த கிரீன் லீஃப் இதோட முக்கியமான ஒரு இன்செக்ட் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் லீஃப் ஹாப்பர் சரிங்களா? நிப்போடெட்டிக்ஸ் விருசன்ஸ் ரைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரைஸ் துங்க்ரோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். தென் டெல்பாசிடி வந்து பார்த்தீங்கன்னா, பிளான்ட் ஹாப்பர் சரிங்களா? கிரீன் லீஃப் ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்காடிலிடே. டெல்பாசிடி வந்து பார்த்தீங்கன்னா, பிளான்ட் ஹாப்பர் ஃபேமிலி. சாரி பிளான்ட் ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்பாசிடி ஃபேமிலியே. நெக்ஸ்ட் வந்து ஹெர்மாபோடைட் சரிங்களா? ஹெர்மாபோடைட்னா என்ன அர்த்தம்? மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஷுவல் ஆர்கன்ஸ் வந்து ஒரே அனிமல் ஒரே பாடியில இருக்கும் சரிங்களா? ஒரே இன்செக்ட் பாடியில இருக்கும். அது பேர் வந்து ஹெர்மாபோடைட். எக்ஸாம்பிள் வந்து காட்டன் குஷன் ஸ்கேல். ஐசிஇசட்டோட எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் கோட் ஃபார் தி ஜூவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் சரிங்களா? அந்த நாமன்கிளேச்சர் பேர் வைக்கிறதுக்குலாம் ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து ஐசிஇசட்என் அந்த இன்ஸ்டிடியூட் தான் வந்து ஐசிஇசட்என். தென் டாக்ஸானமி அப்படிங்கிற வேர்டை வந்து காயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டி கேண்டல் சரிங்களா? டி கேண்டல் அப்படிங்கிறத வந்து டாக்ஸானமிங்கிற வேர்டை வந்து காயின் பண்ணியிருப்பாரு. தென் இன்செக்ட் டாக்ஸானமி சரிங்களா? இன்செக்ட் என்னது அந்த ஃபேமிலி ஆர்டர் வைஸாக பிரிச்சதுல வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏடி இமன்ஸ் பண்ணியிருப்பாரு சரிங்களா? Then in Odonata family வந்து பார்த்தீங்கன்னா, labium is modified into the mask. Then equal wings and the identical venation is the characteristics of the damsel fly சரிங்களா? wings வந்து ஈக்குவலா இருக்கும். venation வந்து என்னது ஐடென்டிக்கலா இருக்கும் சரிங்களா? அதே வந்து டிராகன் ஃப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஈக்குவல் விங்ஸா இருக்கும் சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா? வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த எக்ஸாமுக்கான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா என்னது வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you for watching.